எப்படி மாம்சத்துல வாழ்ந்தார். கடைசியா 7வது வார்த்தையா தான் சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமா கூப்பிட்டு சொன்னாருன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பிதாவின் சித்தப்படிதான் வாழ்ந்தார். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வாழ்ந்த காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அவர் பிதாவின் சித்தப்படி வாழ்ந்துதான் அவருடைய ஆவியை பிதாவின் கைகள்ல ஒப்பு கொடுத்தார். பிதாவே, அதாவது நிறைய காரியங்கள்ல பிதாவோடு இயேசு கிறிஸ்து இணைந்து இருந்தார். பிதா சொல்லதான் இயேசு செயல்பட்டார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள் அவர் பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிதா அனுப்பிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். கடைசியா சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுவார். அப்போ பிதாவின் சித்தத்தை மட்டும்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல நிறைவேற்றினார். நம்ம பார்க்கும்போது 12வது வயதுல இயேசு